பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தில் இந்த காலைவேளை உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆசீர்வாத மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து போகிற நாட்கள், இந்த காலை வேளையில் அவருடைய பிரசன்னம், அவருடைய நாமம் மகிமைப்படும்படி அவருடைய வார்த்தை ஒருபோது வெறுமையை திரும்பாத வார்த்தை நமக்கு கொடுத்து தைரியப்படுத்துகிறார். இந்த ஆண்டின் ஆரம்பத்திலேயே கர்த்தர் வாக்குத்தத்தத்தின் தேவனாய் கூடவே வருகிறார். அவர் கைவிடாதவராய் வருகிறார். அவருடைய வார்த்தை நம்மை திடப்படுத்துகிறதா இருக்கிறது. சோர்ந்து போகாதிருங்கள். நேற்று இரவு வரைக்கும் உங்கள் சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருந்தாலும், போராட்டமாக இருந்தாலும், பலவீனமாக ஆண்டவர் உங்களுக்காக இந்த காலைவேளையில் வாக்கு பண்ணுகிறார். பாருங்கள், 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்கள் கைகளை நெகிழ விடாமல் விசுவாசம், நம்பிக்கை, ஜெபம், பரிசுத்தம், வைராக்கியம், கர்த்தருக்காக அவரை பின்பற்றுதல், அவரை சேவித்தல், இதெல்லாம் நெகிழ விடாமல், பின்தங்கி விடாமல், பின்மாறி விடாமல், அசதியாய் நிர்விசாரமாய் இருந்து விடாமல், ஏனோ தானோ என்ற ஒரு வாழ்க்கையில் ஓடிவிடாமல், நமக்கு கொடுத்த பொறுப்பிலே, நமக்கு கொடுத்த வாழ்க்கையில், நமக்கு கொடுத்த குடும்பத்திலே, சம்பாத்தியத்திலே, வேலையிலே, குறிப்பாய் வாலிப பிள்ளைகள் எல்லாவற்றிலும் தங்கள் வாழ்க்கை, படிப்பு காரியத்தில், வேலை காரியத்தில் நெகிழ விடாமல் என்று சொல்லி ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்வதற்கு திடன் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இந்த திடன் கொள்ளுங்கள் என்பது நம்முடைய ஆவியிலே, நம்முடைய ஆத்மாவிலே முதலாவது வர வேண்டும். அதன் பிறகுதான் சரீரத்தில் ஒரு திடன் வரும். பிரியமானவர்களே, நேற்று வரைக்கும் சோர்ந்திருக்கலாம். காரியங்களெல்லாம் மாறுதலாய், போராட்டமாய், பிரச்சனையாய் உங்களுக்கு எதிராய் செயல்பட்டு கொண்டிருக்கலாம். நீங்கள் மனம் கலங்கி இருக்கலாம். என்ன செய்வதென்று தெரியாமல் போராடி கொண்டிருக்கலாம். உங்களுக்கு பின்னணியில அறியாமல் சத்துரு பல விதங்களில் தூண்டிவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற காரணம் என்ன? நான் உன்னோடு இருக்கிறேன். கிரியைகளுக்கு பலன் கொடுக்கிறவர் இருக்கிறேன். நம்முடைய கிரியைகள் வெளிப்படுவதற்கு தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஜெபம், விசுவாசம், நம்பிக்கை, இதெல்லாம் நாம் விட்டுவிடக்கூடாது. இதிலே நாம் பெருக வேண்டும். உங்கள் கிரிகளுக்கு பலன் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. நாம் கர்த்தருக்காக செய்கிற ஊழியத்திலே பலன் உண்டு. நாம் பிறருக்காய் ஜெபிக்கிற ஜெபத்திலே பலன் உண்டு. நாம் மற்றவருக்கு நம்மளால் எது முடியுமோ, நம்மளால் எது இயன்றதை நாம் கொடுத்து உதவி செய்யும் பொழுது பலன் கொடுக்கிறார். கர்த்தருக்கென்று செய்வதற்கு, கர்த்தருடைய ஊழியத்துக்கென்று கொடுக்கிறதிலே பலன் கொடுக்கிறார். நம்முடைய ஜெபத்துக்கு பலன் கொடுக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? உங்களை, உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பத்தை குறித்து மனம் கலங்காதிருங்கள். அவர்களுக்குள் கர்த்தர் கிரியை நடப்பிக்க போகிறார். பலன் நிச்சயம் வரும். போன ஆண்டு வரைக்கும் கூட நீங்கள் எத்தனையோ கிரியைகள் கர்த்தருக்காக செஞ்சிருக்கலாம். இன்றைக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, கிரியைகளுக்கு பலன் கொடுக்கிறவராய் வெளிப்பட்டவரே, இந்த புது ஆண்டிலும் கூட கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சந்திப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, நெகிழ விடாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறீரே. ஆண்டவர், இந்த கையின் கிரியைகள் இன்றைக்கு உடைந்து, சோர்ந்து, பலவீனப்பட்டு, குழப்பமாய், வேதனையாய், துக்கமாய், போராட்டமாய் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் கர்த்தர் பலப்படுத்தும்படி, ஆண்டவரே, ஒவ்வொரு வாழ்க்கையும் திடனாய் இருக்கும்படி கிரியை செய்வீராக. உம்முடைய கிருபை அனுப்புவீராக, உம்முடைய பலனை அனுப்புவீராக. மனம் சோர்ந்து பின்வாங்கி, ஆண்டவரே, உம்மை விட்டு தூரமாக இருக்கிற, ஜெபிக்க முடியாமல் இருக்கிற, பலவீனமாக இருக்கிற, நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற, சோர்வடைந்திருக்கிற, இழந்திருக்கிற, துக்கமாக இருக்கிற அத்தனை உள்ளங்களையும் இப்பொழுது திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆவியானவர் தைரியப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. வியாதி படுக்கை நிமித்தம் மனம் சோர்ந்திருக்கிறவர்கள் ஆண்டவரே இப்பொழுது திடமனதாக இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடட்டும். இப்பொழுது ஜெபிக்கட்டும். வாலிப பிள்ளைகள் கர்த்தரை நோக்கி கூப்பிடட்டும், ஜெபிக்கட்டும். இவர்களை ஆண்டவரே பின்மாற்றத்துக்குள், பலவீனத்துக்குள் ஆண்டவரை கொண்டு போகிற அத்தனை கிரியைகளையும் கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறேன். இவர்களை கர்த்தர் நெகிழ விடாது இருக்கும்படிக்கு ஆண்டவரே
தைரியப்படுத்துவீராக, பலப்படுத்தி வசனத்தினாலே திடப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறேன். கிரியைகளுக்கு பலன் உண்டுன்னு சொன்னவரே, அந்த விசுவாச வாழ்க்கை, நம்பிக்கை வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, ஊழிய வாழ்க்கை, இன்னும் கர்த்தருக்கென்று கொடுக்கிற காரியத்தில் ஆண்டவரே அந்த கிரியைகள் எல்லாம் அநேகருக்கு செய்கிற நன்மைகளுக்கு ஆண்டவரே எல்லாவற்றிலும் உம்முடைய ராஜ்யத்துக்கு பயன்படுகிற காரியங்களிலே பலன் கொடுக்கிறவராய் வெளிப்படுகிறீர். நீர் ஒருவருக்கும் ஆண்டவரே நீர் தூரமானவர் அல்ல. நீர் ஏற்ற நேரத்தில் பலன் கொடுக்கிறீர். வழிநடத்தும் ஆசீர்வதியும் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இப்பொழுதே வியாதியில் இருக்கிறவர்களுக்கு சுகத்தை கட்டளையிடும், பலத்தை கட்டளையிடும், தடைகள் நீங்கட்டும். வியாபாரம், கையின் பிரயாசங்களில் தடை நீங்கட்டும். இன்னும் ஆண்டவரை கிரியை செய்ய, இன்னும் வேலை செய்ய, இன்னும் வியாபாரத்தில் முன்னேறி போக உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்கள் கிரியைகளுக்கு பலன் இன்று முதல் கொடுப்பார். திடமனதாயிருங்கள். ஆமென்.